சாத்தூர் பாரம்பரிய சமையலில் பாரம்பரியமான முறையில் எப்படி சீவல் பண்ணுறது அப்படின்றத இன்றைக்கி செய்து காட்டுறேன், பார்ப்போம். அதுக்கு 2 கப்பு புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். இட்லி அரிசி ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு 3 முறை அலசி எடுத்து சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 12 வத்தல் எடுத்திருக்கேன். இது ரெண்டையும் இப்போ மிக்சிலேயோ அல்லது கிரைண்டர்லேயோ போட்டு நல்லா கட்டியாக ஆட்டி எடுத்துக்கிடுவோம். புழுங்கல் அரிசி வத்தல் ரெண்டையும் நல்லா இந்த பதத்துக்கு ஆட்டி எடுத்திருக்கேன், பார்த்துக்கோங்க. இது கூடவே கடலை மாவு ஒரு 3/4 கப்பு எடுத்துக்கோங்க. பொட்டுக்கடலை மாவு 3/4 கப்பு, பொரியல்ல மாவு இது கூடவே பட்டர் உருக்கி வச்சுருக்கேன். அது ஒரு 100 கிராம் பட்டர் ஊற்றிக்கோங்க, 100 அளவுக்கு. தேவையான அளவு உப்பு போட்டுக்கிடுவோம். போட்டு நல்லா முறுக்கு புளிகிற அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கிடுவோம். பாருங்கள், நம்மளுக்கு முறுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இந்த பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. முறுக்கு உலக்கில் உள்ள எண்ணெய் தடைக்கணும். நல்லா உள்ள எண்ணெய் தடைக்கோங்க. இப்போ தான் நம்மளுக்கு ஒட்டாமல் இருக்கும், அதனால் எண்ணெய் தடைக்கும். இந்த மாவு எடுத்து நல்லா உள்ள அமுக்கி வச்சுருங்க. வச்சுட்டு நல்ல எண்ணெய் ரொம்ப சூடு பண்ணிடாமல் மீடியமாக வச்சுக்கோங்க. வேகட்டும், திருப்பி போடு. நல்லா பிழிஞ்சு விட்டு நல்லா முருகை வேகட்டும். நல்லா எண்ணெயில் வேகட்டும். முருகை வேக விட்டு எடுத்துருவோம். இருக்கிற மாவெல்லாம் புழிஞ்சு எடுத்துருவோம். பாருங்கள், இன்றைக்கி பாரம்பரியமான முறையில் சீவல் பண்ணுறது எப்படின்னு செய்து காட்டியிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எழுதுங்க. நன்றி.